சடா ப்ளீஸ் மை டின்னர் ரெசிபி என்னதுன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். இது தோசை கிடையாது, ஆம்லேட் கிடையாது, ஆனால் இது ஒரு பேன் கேக் வெரைட்டி. என்னது பேன் கேக்கா? எதில் பண்ணுறது தெரியுமா? குச்சிக்கிழங்குல. எஸ், டாப்பியோக்கா பேன் கேக், அதாவது குச்சிக்கிழங்கு பேன் கேக். இது வந்து முட்டை, குச்சிக்கிழங்கு வேக வச்சு கையிலேயே நல்லா மசிச்சு அது கூட முட்டை, ஆம்லேட்க்கு சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துட்டு இதை வந்து இதுலேயே தோசை மாவும் ஊற்றி தோசை சுடுற மாதிரி குட்டி குட்டி அடையா சுட்டி எடுத்தா குச்சிக்கிழங்கு பேன் கேக் ரெடி. இதுக்கு சைட் டிஷ்ஷே இந்த ஊறுகாய் தாங்க. சும்மா வேற லெவலில் இருக்கும். ஊறுகாய் வந்து நீங்கள் நான்வெஜ் பிக்கல்ஸ் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க, செம்மையாக இருக்கும். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பூ நெத்திலி குழம்பு. இன்னைக்கு என்னோட டின்னர் இதுதான். அள்ளி சாப்பிடுங்க, அளவோட சாப்பிடுங்க, பிடிச்சது சாப்பிடுங்க, பிடிக்கலாம் சாப்பிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். எனக்கு வந்து இந்த குச்சிக்கிழங்கு இந்த மாதிரி கொஞ்சம் கியூப்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். ஏன்னா அங்கங்கே அது இருந்ததுன்னா எனக்கு கியூப் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும். அதுக்காக தான். இதுவும் தோசை வெரைட்டியில் ஒன்று தான். இது ஆம்லேட் வெரைட்டிலையும் சேர்க்கலாம், தோசை வெரைட்டிலையும் சேர்க்கலாம், அடை அந்த வெரைட்டிலையும் சேர்க்கலாம். ஆனால் நான் வச்சிருக்க டிஃப்ரெண்ட் நேம் பேன் கேக். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.